హాయ్ చెప్పు. హాయ్. హే ఫెలాస్, వెల్కమ్ బ్యాక్ టు అవర్ ఛానల్ ஹாப்பி சீரிஸ். ஹாப்பி சீரிஸ்ல லைக் என்ன இன்னைக்கு மெயினா நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா வாட் டிட் ஐ பர்ச்சேஸ். ஸோ இதுல வந்து நம்ம லைக் எல்லாருமே வந்து லைக் மோஸ்ட்லி கேர்ள்ஸ்ன்றதை விட லைக் வி ஹியூமன் ஹாவ் அ டெண்டன்சி ஏதாவது ஒரு ஸ்டால் ஏதாவது போட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் கிடையாது, பட் ஃபியூ பீப்புள் ஹாவ் அ டெண்டன்சி டு பிக் திங்ஸ் ஃபாஸ்டர். லைக் அது வேணுமா வேணாமா, அது 4 வாட்டி யோசிச்சாலும் 4 வாட்டி யோசிச்சாலும் பட் ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு வாங்குறவங்க இருப்பாங்க. அப்படிதான் நானும் ஒரு ஆள். பட் நான் வாங்கினதுல விச் இஸ் வர்த்தி ஆர் நாட் அப்படின்னு தான் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி திஸ் டைம் ஐ தாட் லைக் நாங்கள் நிறைய வர்த்தியான திங்ஸ் தான் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா திஸ் ஃபோட்டோ ஃப்ரேம். திஸ் இஸ் ஸோ ஸ்பெஷல். ரொம்ப நாளாக வந்து நான் யோசிச்சு வச்சிருந்தது. அண்ட் மொரவர் வந்து கியா எப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு தான் மெயினாக வந்து மேடம் உட்கார வச்சிருக்கேன். இது ஓப்பன் ஷீட். ஓகே, ஓப்பன் திஸ். நாட் லைக் தட். இட் ஸ்லோலி ஓப்பன். So satisfying kada. Close your eyes. Close your eyes. Kima. Ante ade ade. This is waste. Close your eyes. Close your eyes. Close your eyes. Close. Open see. Open see. Idi oru. Who is this? இது ஆக்சுவலி கியாக்கு மட்டும் கிடையாது, ஒருத்தவங்களுக்கு அது சர்ப்ரைஸ் தான். உன்ன டாடி చూపిస్తా. டாடி ஆக்சுவலி இந்த போட்டோ வந்து இப்படி கேப்சர் ஆயிருக்குன்றது வந்து சாய்க்குமே தெரியுமான்னு தெரியல. உன்ன டாடி చూపిస్తా. டாடி ரியாக்ஷன் எடுத்துட்டான். எப்படி இருக்கு? ஸோ இது ராண்டமா தான் இந்த பிக்சர் எனக்கு வந்து லைக் நான் கேலரி பார்க்கும் போது எனக்கு இருந்தது. அண்ட் திஸ் இஸ் லைக் மோர் ஸ்பெஷல் டு அஸ். ஸோ எங்களோட பாண்டிங் வந்து ரொம்பவே ஸ்பெஷல். நாங்க ரொம்ப நாள் இதுலயே பார்த்துருப்பீங்க. எவ்வளவு மாதிரி இது. வாவ், ஷோ இந்த கேமரா. சுப்பி இயர் சுப்பி. வா சூப்பரா. Did you like it? Like it? Okay. Next choose though. This is the one which is more special. அதை விட்டு வரமாட்டா போல. இட்டு குச்சு. நெக்ஸ்ட் இஸ் லைக் இவளுக்கான கலரிங் புக். ஏன் கலரிங் புக்னா அவளுக்கு பிடிக்குமான்றதையும் தாண்டி which will make kids a bit patient அப்படின்னு பேஷன்ஸ் இருக்கும் அப்படின்றது வந்து என்னோட மைண்ட் தாட். அதனால தான் இந்த வாட்டி பெரிய கலரிங் புக் வாங்கினேன். லாஸ்ட் டைம் ஒன்று வாங்கினேன், கலர் பண்ணாலும் நல்ல கிழிச்சு தள்ளிட்டா. ஸோ இந்த வாட்டி வந்து பொறுமையாக கலர் பண்ண வைக்கலான்னு நம்பி வாங்கியிருக்கேன். என்ன பண்ணுவான்னு தெரியல. லெட்ஸ் சி. அண்ட் நெக்ஸ்ட் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வர்த்தியான ப்ராடக்ட் தான் நான் நினைக்கிறேன். அவள் யூஸ் பண்ணாதான் நமக்கு தெரியும். பட் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன். நெக்ஸ்ட்னா அந்த அம்மா நெக்ஸ்ட் எடுத்து வச்சுக்கிறாங்க. டிட் யூ லைக் இட்? திஸ் இஸ் ஃபார் யூ. வா ஓப்பனா. சரி, ஓகே. வாட் இஸ் திஸ்? கலரிங் புக். வாவ். அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா திஸ் ஒன். இது ஒரு 15 kgs தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் ஹேங்கர். இது ஏன் வாங்கினோம்னா லைக் மெயினா லைக் பாத்ரூம் பின்னாடி வந்து ஹேங் பண்ணலாமா இல்லை எங்க ஹேங் பண்ணது எனக்கு தெரியல. பட் ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது மேபி யூஸ் ஆகும் நம்பி நான் வாங்கியிருக்கேன். லெட்ஸ் சி. ஸோ இதுவுமே வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் தெரியல. இது எந்த அளவுக்கு வந்து ஸ்டிக்கியனும் எனக்கு தெரியல. ஐ ஹாவ் டு செக் அபவுட் இட். பட் லைக் யூஸ் பண்ணாதான் நமக்கு ஆல்மோஸ்ட் தெரியும் இது என்ன கதை அப்படின்னு. அண்ட் மோஸ்ட் அனதர், இது இம்பார்ட்டண்டா கிடையாதா எனக்கு தெரியாது. இது நான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கும் போது
ஹோல் ஹார்ட்டட் நான் வாங்கினது வந்து என்னோட பொண்ணு கியாக்கு தான். ஆனா என்ன விஷயம்னா ஆல்ரெடி வந்து செவுத்துல எல்லா இடத்துலயுமே வந்து ஃபுல்லா வந்து ஸ்கிரிபிள் பண்ணி வச்சிருக்கா. எனக்கு தெரிஞ்சு இவ வந்து இதை யூஸ் பண்ண மாட்டா. ஐ தாட் ஆஃப் யூசிங் திஸ் இன் த கிச்சன். இது வேர்த்தியான்னு கேட்டீங்கன்னா நான் ஏதோ ரொம்ப நேரமா வந்து அதை பார்த்துட்டு இருந்தேன், அதனால நான் இதை வாங்கிட்டேன். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது ஏன் அங்கதான் போய் வாங்கணுமானா இவ்வளவு நாள் புத்தி வரல, இப்பதான் வந்துச்சு. அதனால வந்து 2 கீஸ் வாங்கியிருக்கேன். அது 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 ஊ அது 2 கீஸ் வாங்கியிருக்கேன். இது ரொம்ப நாளா வாங்கணும் யோசிச்சுட்டே இருந்த ஒரு விஷயம் தான். பட் ஆனா இது வெளில போய் நாங்க தனியா அதை வாங்குவோமான்றது எனக்கு தெரியல. ஏதோ புத்தி வந்து இதை நான் வாங்கிட்டேன். இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் தான். அண்ட் திஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அண்ட் திஸ் இஸ் லைக் அந்த கோகனட் கிரேட்டர். இது ரொம்ப நாளா நான் வந்து தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இதுவுமே நம்ம இங்கே பக்கத்து கடையில் போனா கூட ஏதாவது லைக் அந்த வாட் இஸ் இட் வெசல் ஷாப் போனா கூட கிடைச்சிருக்கும் போல. இது வந்து அங்க பார்த்த உடனே தான் எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு. ஐ பாட் இட். இது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவானான்னு கேட்டா மோஸ்ட்லி நான் கொஞ்சம் தேங்காய்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஐ நீட் திஸ். ஐ பாட் திஸ் ஒன். வாவா. அண்ட் அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது திஸ் இஸ் 3-in-1 வாக்யூம் கிளீனர். don't break it. சரி, keep it safely. అదేం చేయొద్దు, ఇది పట్టుకో. సో అనదర్ ஒன் இம்பார்ட்டன்ட் இஸ் லைக் திஸ் ஒன் 3-in-1 வாக்யூம் கிளீனர். இது என்னன்னா இந்த குட்டி குட்டியா மேபி வீட்லயோ சரி கார்லயோ சரி இந்த குட்டி குட்டி இடத்துல எல்லாம் லைக் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஐ பாட் திஸ் ஒன். திஸ் இஸ் லைக் வர்த்தி ப்ராடக்ட். ரொம்ப நாளா நாங்க வந்து யோசிச்சுட்டு வாங்கணும்னு நினைச்ச ஒரு ப்ராடக்ட் தான் இது. அண்ட் இந்த டிஃப்யூசர் என்ன அப்படின்னா லைக் ரீசன்ட் டேஸா ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் அடிக்டட் வித் திஸ் எசென்ஷியல் ஆயில். ஏன்னு எனக்கு தெரியல, ஐம் கெட்டிங் அடிக்டட் வித் திஸ் எசென்ஷியல் ஆயில். ஐ ஜஸ்ட் தாட் லைக் திஸ் வில் லைக் மேக் த ஹோம் அ பிட் ரொம்ப காமிங்கா. அதை பார்த்த உடனே இதையும் வந்து வாங்கணும்னு தோணிச்சு. ரொம்ப நாளா ஐ வாஸ் திங்கிங், பட் ஐ தாட் லைக் இது வேஸ்ட்ன்னு நினைச்சேன். பட் திஸ் டைம் ஐ வாண்ட் டு ட்ரை, ஸோ ஐ பாட் இட். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் போர்ட் கதை தான். ஏன் வாங்கினேன் எதுக்கு வாங்கினேன்னு தெரியாது, ஆனால் வாங்கணும்னு தோணுச்சு, ஸோ வாங்கிட்டேன். அண்ட் அதே மாதிரி ஏன் வாங்கினேன் எதுக்கு வாங்கினேன் அப்படின்னு தெரியாம வாங்கின ஒரு மேட்டர் தான் இந்த மேட்டர். இதுவுமே வந்து நான் கியாக்கு தான் மெயினாக வாங்கினேன். டு லைக் கிளீனிங் எல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ ஃபெல் திஸ் ஒன் இஸ் கியூட். மேபி ஐ எம் கோனா ஹேவ் திஸ் இன் மை கிச்சன் தான் நினைக்கிறேன். ஸோ கியூட்டா இருக்குல்ல. ஸோ இப்படி வந்து எடுத்து இப்படி எடுத்து ஹாவ் டு டேக் இட். ஸோ கிச்சனோட கவுண்டர் டாப்ல எதாவது இருந்தால் அது கையாலே எடுக்கலாம். பட் ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி கியூட்டா பார்த்தா வாங்கணும்னு தோணும். இந்த ஒயிட் போர்டு இந்த டிஃப்யூசர் மாதிரி இதுவும் ஏன் வாங்கினேன்னு தெரியாது, கியூட்டா இருந்தது, அதனால வாங்கிட்டேன். அண்ட் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். லைக் இது ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கிடைச்சிது. ஏன்னா லஞ்ச் பேக் வந்து ரொம்ப தேவை. 3 பேருமே எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேருமே லஞ்ச் பேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால் லஞ்ச் பேக் ரொம்ப தேவை. அண்ட் லஞ்ச் பேக் இப்போ கொஞ்சம் பற்றாக்குறை ஆக சான்சஸ் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா கியா வந்து மேலே வந்து மீன் லைக் வந்து பார்த்துட்டு லஞ்ச் பேக்ஸ் எங்கள்தெல்லாம் வந்து கொஞ்சம் ராப் பண்ணிட்டு போகிறத நான் கொஞ்சம் பார்த்தேன். அதனால வந்து கொஞ்சம் லஞ்ச் பேக் ஒன்று இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நான் வாங்கினேன். திஸ் இஸ் எக்ஸ்ட்ரா ஒன் ஒன்லி, பட் ஸ்டில் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஒன். ஸோ ஓகே ஃபைன். அண்ட் அனதர் ஒன் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் மவுத் ஆர்கன். திஸ் இஸ் நாட் ஃபார் அஸ், திஸ் இஸ் ஃபார் கியா ஆக்சுவலி. ஸோ வில் சி எப்படி ரியாக்ட் பண்ண பார்க்கலாம். கியா ஃபூ செய், ஃபூ అట్టకాదు. ఆ చూపి ఫూ ఫూ రాలేదా? షిల్ డూ ఇట్. வாவா வா. ஓகே, இதுவுமே அவளுக்கு தான் வாங்கினேன். இது வந்து இதை வச்சு ஆக்சுவலி ஒரு சின்ன கதையே இருக்கு.
நான் அட்டகதை லைக் திஸ் நான் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது மவுத் ஆர்கன் வந்து எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரியல. பட் ஆனா அந்த ஒரு ஏர்ஜ் வாங்கி கியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அம்மா வந்து உஃப்னு அதுல இருக்கிற சாங் ஐ மீன் லைக் டியூன் வராம அந்த அம்மாவே ஓன் கத்துது. என்னன்னு தெரியல, எப்படி யூஸ் பண்ணுவான்னு தெரியல. அண்ட் another one cutest thing அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் திஸ் கிளிப்ஸ் நான் மோஸ்ட்லி போய் ரேண்டமா வந்து நான் ஏதோ ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் நான் பிக் பண்ணிட்டு வருவேன். ஐ ஓன்ட் கோ அண்ட் லைக் ரொம்ப பிக்கியா போய் எதையும் வந்து நான் எடுத்துட்டு வர மாட்டேன். பட் திஸ் டைம் ஐ டிட் பர்பஸ்ஃபுல்லி பிகாஸ் ஐ ஃபெல்ட் திஸ் ஒன் இஸ் கியூட். திஸ் இஸ் ஃப்ரம் பிராண்ட் கால்ட் ஹேண்டி ஹார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. I'll just do something. I'll just tag their Insta page maybe in the like உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் வந்து கொடுக்குறேன். அண்ட் மோரோவர் நான் ஈவன் வந்து உங்களுக்கு சைட்லயுமே வந்து I'll just pop it out. நீங்க செக் பண்ணிக்கலாம். I bought for me this cute white color flower clip. அண்ட் கியாக்கு ஒரு 3 குட்டி கிளிப்ஸ் நான் ஒன்று வாங்கினேன். எங்கே போச்சு? ஐயா, இந்த ஸ்மால் குட்டி கிளிப்ஸ் 3 குட்டி கிளிப்ஸ் நான் வாங்கினேன். ஐ ஃபெல்ட் மோர் கியூட் அண்ட் மோரோவர் இப்போ எப்படியும் வந்து அவள் டான்சர் பண்ண போகிறா கொஞ்ச நாளில். ஏன் வாங்கினேன்னு தெரியல. பட் ஐ நோ திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் ஹர். ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் பையிங் திஸ் ஒன். அண்ட் நோ இந்த இது பெட்டி ஆடுக்கும். அண்ட் இது இது டாடி இது and the other most interesting one அப்படின்னு பாத்தீங்கன்னா this is from a brand called Mehe. So they are doing an like homemade choosy daddy kitchen adiche homemade like I mean organic moisturizer. So this one is like body lotion. So this is totally an organic one. இதுல I bought what is that rose body lotion நான் வாங்கினது. So this is like contains with e-wax and essential oil and everything, and it is totally paraben free, and it is advisable to use only for adults. And அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க. ஏன்னா நான் கியாக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்டேன். பட் அப்போதான் சொன்னாங்க நம்ம கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில்லாம் வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் கிட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 10+ இயர்ஸ் கிட்ஸ்ல இருந்து அடல்ட்ஸ் எவ்ரி ஒன் கேன் யூஸ். ஸோ ஐ எனிவே நீட் அ லோஷன். வாட் இஸ் தட்? மாய்ஸ்சரைசர். வாட் இஸ் தட்? So another one, எப்படியும் வந்து நான் சோப் யூஸ் பண்ண மாட்டேன். I use only this. Wait చూపించేస్తా. ఇది పెట్టుకో. I use only this இப்போதைக்கு கொடுக்க மாட்டா. that homemade what is it? மூங் தாலோட பொடி அப்படிதான் யூஸ் பண்ணுவேன். But my husband use soap so much, and this was like kind of a complimentary for me. So in the soap on the glycerin, saffron glycerin soap, I thought like this will be useful for my husband, so maybe he's going to use that. So இதுதான் நான் இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணது. பர்ச்சேஸ் பண்ணா நானே வந்து டைரக்டா உண்மையை ஒத்துக்கிட்டேன். சிலது வந்து நானே எனக்கு அவுட் ஆஃப் வாங்கணும், கியூட்டா இருந்தது அப்படின்னு வாங்கினேன். சிலது ஐ வாண்டட் டு பை இட் ஃபார் மை ஹோம், அதனால நான் வாங்கினது. திஸ் இஸ் வாட். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு ஒரு ஷாப்பிங் வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய். சே பாய். Bye. Say bye. Okay. Bye.